ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. சாரி ஐம் ரியலி சாரி. ஓகே, ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. மை ஃபோன் ஹேஸ் பீன் டேமேஜ்ட். ஓகேவா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஆயிடுச்சு ஃபோனு. ஸோ நான் ரிப்பேருக்கு கொடுத்தே இப்போ தான் வாங்கியிருக்கேன். இத்தனை நாள் நான் வேறு ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதில் சுத்தமாக யாரோட கான்டாக்ட் நம்பர் கூட கிடையாது. ஸோ ஐம் ரியலி சாரி. சரி, ஓகேடா, இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டைரெக்டாக ஸ்டோரி பார்க்கலாம், ஓகேவா? வழக்கம் போல் தான். வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் இன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமிக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே லைக் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு தான் என்னோடய ஸ்டோரி எப்படி இருக்குது, நான் எப்படி கொண்டு போகணும், உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்க்க மட்டும் செய்யாமல் கமெண்ட்டும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸும் எனக்கு அப்போ தான் புரியும். சரி, வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இத்தனை வருஷம் உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் வயன். எனக்கு தெரியல எந்த தைரியம் ஏன் இப்போ வந்ததுன்னு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவ்வளோதான் அழ ஆரம்பிச்சிட்றீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் ட்ராப் ஆகுது. அவனும் பார்க்குறான். டக்குன்னு அவன் எழுந்துடுறான். ஃபைன் எதுக்கு அழற? உங்கள் கிட்ட வந்து அவன் உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு, என்னவே பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை என் ஃப்ரெண்டாக மட்டும் நான் பார்த்தேன். ஏன் இப்படி பண்ணுற? நீயும் கடைசியில் எல்லாரும் மாதிரியும் பண்ணுறல. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு நாளில் உடைச்சிட்டல. ஐ ஹேட் யூ டு தி கோர். தயவு செஞ்சு என்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக அழறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். வயன் எத்தனை நாளைக்கு மோன் இதுக்காக தான் மோன் ஆகலையான்னு கேட்டுட்டு இருந்தியாவே. வயன் அப்படி கிடையாது. வயன், ஐ கேர் அபவுட் யூ. புரியுதா? உன் மேலே இருக்க அக்கறையில் நான் இல்லவே. எனக்கு இப்போ அப்படி தோணலை. நான் இத்தனை நாள் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு அப்படி தோணலை. உன்னோட இன்டென்ஷனுக்காக தான் இத்தனை நாள் மோன ஆயிட்டியான்னு கேட்டுட்டு இருந்தியா. அன்றைக்கி கூட நான் அந்த தீம் பார்க்கில் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? நான் இன்னும் உன்லேருந்து மூவ் ஆகலை, அந்த இன்சிடெண்ட்லேருந்து மூவ் ஆகலைன்னு தானே சொன்னேன். ஏன்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது? அவ்வளோதான், என் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சது. ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோ. என்னால் அவனை தவிர வேறு யார் கூடயும் என் லைஃப் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. பின்னாடியே வரான் சைலண்ட்டாக. நீங்கள் வேகமாக உங்கள் காரில் ஏறி உட்காந்துடுறீங்க. வியும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வரான். வந்து அவன் டிரைவர் சீட்டில் ஏறுறான். காரை ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அவங்களையும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். அவன் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக கதறி அழறான். ரேச்சலுக்கு அந்த சவுண்ட் கேட்டு அவள் உள்ளே வரா. அண்ணா ஏன்டா அழற? வி இங்கே பாரு. வி போயிட்டா ரேச்சல். என்ன வேணான்னு சொல்லி போயிட்டா ரேச்சல். என்னடா சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டி. என்ன சொன்னான்? அதான் சொல்கிறேன்னு. என்ன சீப்பாக நினச்சிட்டாடி. நான் எல்லோரும் மாதிரியும் பண்ணிட்டேனா? நான் அவளை புரிஞ்சுக்கல. சீன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரேச்சல். இனிமே நான் அவன் மூஞ்சில் எப்படி ரேச்சல் முழிப்பேன்?
அவர்கிட்ட எப்படி பேச? நானே என் மையனை அழ வச்சுட்டேன் நினச்சி. காம் டவுன் ஃபர்ஸ்ட். அண்ணா இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரேச்சல் வியை ஹக் பண்ணிக்கிறா. அவனும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். ஒரு 1 hour கிட்ட அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான். ரேச்சல் இதை பாருண்ணா, அழுறது சொல்யூஷன் கிடையாதுண்ணா. நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டல, நான் சொன்ன மாதிரி இனிமேல் இல்லை ரேச்சல், இனிமேல் அவன் என்ன நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன் ரேச்சல். இங்கே பாரு ஃபஸ்ட் காம் டவுன் ஆகு. இந்தா தண்ணி குடி. இங்கே பாருண்ணா, உனக்கு ஒன்று வேணும்னா அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கேனா, என்ன நடந்தாலும் சரி நீ அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. நீ கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி தானே வளர்ந்தோம். நம்ம வீட்டில் என்ன உன்னால் முடியலன்னா வீட்டுக்கு கொடுத்துட்டு வா நான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன நடந்தாலும் சரி உனக்கு அது வேணும்னா நீ அதில் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தில் நீ கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நீயும் அப்படி தானே. உனக்கு ஒன்று வேணும்னா அதை அடம் பிடிச்சாது வாங்கிடுவேல. வாங்கிறதுக்கு இது ஒன்றும் பொருள் இல்லையே ரேச்சல். இதை பாருண்ணா, உன் மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. உனக்கு வயன் வேணும், வயன் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவளுக்கும் அது தெரியும். போனால் போய் பேசு, புரியவை. இத்தனை வருஷம் லவ்வை அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவளுக்கு தெரியணும் ரேச்சல். இத்தனை வருஷம் நான் அவளை கூட அவளை எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கேன் ரேச்சல். ஏன் ரேச்சல் இவன் எப்படி பண்ணுறான்? அண்ணா அழாதடா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல ரேச்சல், என்னால் சத்தியமாக முடியல. அவள் தான் என் லைஃப்னு யோசிச்சு வச்சுட்டேன் ரேச்சல். இதுக்கு மேலே செத்துலாம் போல இருக்குடி. என் அண்ணா என்னடா பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு கண்ணத்தோட இப்போ அரைஞ்சிடுவேன். எனக்கு கோவம் வருது, எனக்கு அவன் மேலேயும் கோவம் வருது. முதல்ல அழகாத நிப்பாட்டுடா. இதை பாருண்ணா, அழாத, தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ் அண்ணா, அழாத அப்படின்னு சொல்லி அவள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு வியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளால் முடியல. அவன் ரொம்ப அழுகிறான். அவளுக்கு புரியுது இத்தனை வருஷம் லவ். அவளால் அவனை அப்படி பார்க்கவே முடியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் அழுது வியும் தூங்கிடுறான். ரேச்சல் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. பட் ஆனால் அவளுக்கு எதுவுமே தோணலை. உங்ககிட்ட வந்து பேசவும் முடியாது. பிகாஸ் அவள் வந்து இதை பற்றி பேசினானா அதுக்கடுத்து நீங்கள் இவகிட்டையும் பேச மாட்டீங்க. ஸோ யாராவது ஒருத்தர் உங்கள் கூடயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. ஸோ அதனால் இதை பற்றி அவள் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. வழக்கம் போல் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கான். பட் ஆனால் நீங்கள் வெளியவே வரல. வியே உள்ளே வரான். ஆண்டி வயன் எங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா. மார்னிங்லேருந்தே அவள் ரொம்ப விட்டு வெளியே வரல. மேபி இன்னைக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லை போல. ஓ அப்படியா, சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இப்போ உங்கள் அம்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் ஆண்டி, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. எத்தனை வருஷமாக உன்னை பார்த்துட்ருக்கேன். நானும் ஒரு அம்மாடா. என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை ஆண்டி, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் போயிட்டு வந்த டயர்ட் ஆண்டி. சரி ஓகே, நீயும் இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லை ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுத்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே தானே டேஸ் போகுது. உங்களை 1 week கிட்ட பார்க்கவே இல்லை. நீங்களும் அவனை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வியோட அம்மாவும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நாள் வியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவனோட நீஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போது வாங்கம்மா. என்னம்மா, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்னாச்சு?
ஏன்டா அப்படி இருக்க? இல்லைம்மா, நான் நார்மலாக தான். ஏய், உன் வாய்ஸ்லேருந்து எனக்கு தெரியாதா? எப்போ என் பையன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா எங்கேம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த என்தூசியாஸ்டிக்காக அப்படி ஒரு பையன் அப்படி தான் வீட்டுக்குள்ளேயே வருவான். இப்போல்லாம் வெளியே போகிறதும் தெரியல, வரதும் தெரியல. ஏண்டா, என்னடா ஆச்சு? அம்மா கேட்குறேன்ல, சொல்லு அப்படின்னு சொல்லி வியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. அவன் அவ்வளோதான் பிரேக் ஆகிடுறான். அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் எழுந்து உட்காந்துட்டு ஒரு ½ கழித்து சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிவிட்டு அவனை படுக்க வச்சுக்கிறாங்க. அவனும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போது டைம் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. அவங்களும் எதுவும் கேட்கவே இல்லை. அவன் அப்படியே தூங்கிடுறான். ஸோ அவங்க அம்மாவும் எழுந்தும் போகாமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவனே எழுந்துக்கிறான். எழுந்து பார்க்குறான். இப்போ சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேம்மா. சூப்பரா, அதுக்கேண்டா அழற? அவரை செக் பண்ணிட்டாம்மா. என்ன சொல்கிறேன்? ஆமாம்மா, அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதுல்ல. ஒரு 6-7 இயர்ஸ் பேக். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம்டா. ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் எல்லோரும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அதாவது நீங்களும் வியும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம் ரேச்சல் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அப்போ உங்கள் கேங்கில் இன்னொரு பையனும் இருந்திருப்பான். அவனோட நேம் தான் சென் அப்படின்ற ஒரு பையன். ஸோ அவனை வந்து உங்களுக்கு ஹை ஸ்கூல்லேருந்தே தெரியும். உங்களுக்கு வீக்கு ரேச்சலுக்கு எல்லாருக்குமே அவன் வந்து காமன் தான். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு 4 பேர் குரூப்பாக இருப்பீங்க அந்த ஹை ஸ்கூல்லேருந்து. ஸோ ஒரு நாள் அந்த பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். உங்களுக்கும் அந்த பையன் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. பட் இருந்தாலும் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. வீக் அடுத்து அவன் தான் உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேரிங்காக அவ்வளோ லவ்வோடு பார்த்துப்பான். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. நீங்களும் ஒரு கொஞ்ச நாள்லேயே அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியல. நீங்களும் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வீக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கூடவே அவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். உங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப அழகானது. உங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே வராது. ரொம்ப ஸ்வீட் லவ்வி டோவி கப்புள்ஸ் நீங்கள். எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பியோர் லவ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் 1 இயர்லேயே அந்த பையன் இறந்துட்டு இருந்திருப்பான் ஒரு ஆக்சிடெண்ட்னால. ஸோ அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியல. நீங்கள் இன்னும் அந்த இன்சிடெண்ட்லேயே தான் ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க. அவன் உங்ககிட்ட பேசிட்டு இதோ வர வயன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சுட்டு போயிருந்துருப்பான். வந்து பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு அப்போது அந்த மைண்ட் ஸ்ட்ரக் ஆனது தான். இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதாவே நீங்கள் ஐடியாவில் இல்லை. அவன்லேருந்தும் மூவ் ஆன் ஆகிற ஐடியாலையும் நீங்கள் இல்லை. ஸோ இதனால தான் நீங்கள் வியை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை. லவ் பற்றி எடுத்து யோசிக்கவே இல்லை. இவன் மட்டும்தான்ற அளவுக்கு அந்த 1 இயர் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களால் மூவ் ஆனும் ஆக முடியல. இது எல்லாமே ரேச்சலுக்கும் வீக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அந்த இன்சிடெண்ட்னால இன்ன வரைக்கும் யாரை பற்றியும் யோசிக்காமல் அவளோட லைஃப்பையும் இப்படி ஆக்கிட்டு இருக்காமா. ஏன் அவள் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. நான் அவளை மூவ் ஆன் ஆகணும்னு நிறைய பேசி பார்த்துட்டேன், முடியல. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். தெரியும் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணுவான். அவன் பேசினது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சம்மா. இனிமேல் அவன் என்னை நிம்மதி கூட பார்க்க மாட்டாம்மா. நான் அவளை பார்த்தே 1 வீக் ஆச்சுமா. என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறான். வியோட அம்மாவால் இதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களும்
நீங்கள் அவங்க வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்லாம் யோசித்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க நம்ம தான் இதுக்கு ஒரு வழி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே அழாத, நீ ரெஸ்டட், ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போம்மா நீங்கள் எதுவும் பேச வேணாம்மா, ப்ளீஸ்மா. அடையடா, இப்போ என்ன அவன் என்ன பேசினா கடிச்சு வச்சிருப்பான்? அது எப்படி என் பையனை அவனோ சொல்வான்? நீ இங்கே இரு, ஓகேவா? அம்மா கவலைப்படாத, அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வியும் அவன் பெட்டில் எப்படி உட்காந்துருந்தானோ அதே மாதிரி உட்காந்துட்டான். இப்போது வியோட அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஆண்டி. எங்கேம்மா இருக்கேன்? வீட்டில் தான் ஆண்டி இருக்கேன். ஒரு 5 minutes வீட்டுக்கு வந்துட்டு போறியா? எதுக்கு ஆண்டி? வாயேண்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது வீட்டுக்குள்ளே வந்தோடனே வியோட ஃபேஸ் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவன் ஹாலில் அப்போ தான் எழுந்து வந்து உட்காந்துருப்பான். நீங்கள் உள்ளே வந்தோடனே அவங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட பேச வரான். பட் ஆனால் நீங்கள் வெளியே போக பார்க்குறீங்க. அப்போது வியோட அம்மா, வயன் உள்ளே வாடா, எங்கே போகிற? அது வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவனை பார்க்கவே இல்லை. அவனுக்கு இது இன்னும் ஹார்ட் ஆகுது. அவன் ஆனால் அங்கேயே தான் உட்காந்துருக்கான். இப்போது வியோட அம்மா உங்களை கூப்பிட்டு போய் அங்கே இருக்க ஒரு கவுச்சில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்டா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி, நான் டைரெக்டாகவே கேட்குறேன். நீங்கள் அப்படியே வியோட அம்மாவை பார்க்குறீங்க. என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ண ஆண்டி சொல்ல விடுடா. ஆண்டி ஆல்ரெடி அவன் என்ன ஹர்ட் பண்ணிட்டான் ஆண்டி, ப்ளீஸ் நீங்களும். ஏண்டா ஆண்டி ப்ளீஸ், என்னால் முடியாது ஆண்டி. எனக்கு எல்லாம் தெரியும் வயன். நீங்கள் அப்படியே அவங்க பார்க்குறீங்க. அந்த பையன் இறந்த 6 வருஷம் ஆகுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் உயிரோடு தான் ஆண்டி இருக்கான். எங்களோட மெமரிஸ் வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் ஆண்டி, அது அவனுக்கும் தெரியும், தெரிஞ்சும் ப்ரப்போஸ் பண்ண. ப்ளீஸ் ஆண்டி, இதை பற்றி பேசவே வேணாம். வயன் லிசன், அழுதுகிட்டே இருக்கிறது சொல்யூஷன் கிடையாது வயன். கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போகிறேன்னா அப்போ இங்கே இருக்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்திருக்கணும். ஏன் உங்கள் அம்மா, நான், எல்லோரும். நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. அவங்க சின்ன ஸ்மைலோட என்ன இப்படி பார்க்குறேன்? ஏன் நாங்களாம் லவ் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறியா? எனக்கும் வியோட அப்பாவுக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் தான் அது, தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையன் வேறு நேஷ்னாலிட்டி, வீட்டில் ஒத்துக்கலாம். நானே அவ்வளோ கெஞ்சி பார்த்தேன். கடைசியில் வீடோட அப்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்காக எங்கள் லைஃப் ஒன்றும் ரூயின் ஆகலையே. அவருக்கும் இது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். திடீர்னு என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கும் என் மேலே ஃபஸ்ட்டு விருப்பமே இல்லை தான். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்களையே தண்டிக்காமல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்புறம் அவர் ஏன் இந்த மேரேஜ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னார். நானும் என்னோடய ரீசன் சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து தான் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே மாறினோம். எங்களுக்குள்ள அந்த லவ்வை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கூட இருந்தால் தான் அவன் அந்த பர்சனோட வேல்யூ தெரியும். அவர் கூடயே இருந்திருந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை விட உங்கள் அம்மா கூட லவ் பண்ணாங்க. பட் ஆனால் வீட்டில் ஒத்துக்கல. அதுவும் உங்கள் அப்பா அந்த டைம் உங்கள் அம்மாவை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. பட் ஆனால் கடைசியில் யார் தலையில் நீ யாருன்னு எழுதியிருக்காங்களோ அவங்க தான் சேருவாங்க. டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல. ஆண்டி, இதை பாரு வயன், நான் என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கிறது ரொம்ப தப்புடா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு, புரிஞ்சுக்கும். அவங்களுக்கும் ஆசை எல்லாம் இருக்கும்ல, உன்னை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், ஹாப்பியாக நீ ஒரு லைஃப்பை வாழணும்னு. கெரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஆனால் லைஃப்லேயும் மேரிட்டல் லைஃப்லேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஒரு ஃபேமிலியாக உங்களோட பேர குழந்தைங்க அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? சரி, உன் வழியிலே வரவன். உன் லைஃப் அங்கேயே முடிஞ்சிருச்சு. உன் லைஃப் உன் கையிலே இல்லை. இப்போ உங்கள் அப்பா அம்மாக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும் வயன், புரியுதா? இங்கே உன்னை மாதிரி யோசிச்சிருந்தா யாராலையும் வாழ்ந்துருக்க முடியாது வயன். உன்னை அவங்க கூட நாங்களும் போயிருக்கணும். இல்லை சூசைட் தான் ஒரே முடிவுனா அதை தான் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுக்கோ வயன். என் பையனுக்காக பேசுகிறேன்னு நினைக்காத. எனக்கு ஒன்று பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நீயும் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான், நீயும் என் பொண்ணு மாதிரி தான். கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காமல் ஒழுங்காக வாழ்கிற வரைய பாருங்கள், புரியுதா? நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கீங்க. அவங்க ஒரு சின்ன ஸ்மைலோட சரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஆண்டி சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு சென்னோட ஞாபகம் தான் வருது. உங்களால் இங்கேயும் நகர முடியாமல் அங்கேயும் நகர முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீக்கிட்டையும் பேசுறது கிடையாது. ரேச்சல் வந்தாலும் அவளையும் துரத்தி விட்டுடுறீங்க, அவ்வளோவா பேசுறது கிடையாது. ஸோ ஒரு நாள் உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு யூஎஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த லெட்டரை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இங்கே இருந்தால் நம்மளுக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டரை பார்த்துட்டே இருக்கீங்க. இது எப்படிரா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுட்டே இருக்கீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் வீக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவ்வளோதாண்டா, இந்த பாட்டை நம்ம இங்கேயோட முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய். அண்ட் ஒன் மோர் திங் தான், நான் மியூசிக் வந்து இந்த வீடியோவில் போடல. பிகாஸ் காப்பிரைட் விழுதுடா, காப்பிரைட் கிளைம் விழுது. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா என் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முதல்ல ஊற்றி போடுற அளவுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோஸில் நான் தேடுறேன், காப்பிரைட் இல்லாமல் ஏதாவது மியூசிக் தேடுறேன். பட் என் டேஸ்ட்டுக்கு நான் தேடுற மியூசிக் என் நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் கூட. ஸோ I'll try, ஓகேவா? அண்ட் தேங்க்யூடா, பாய்.